வணக்கம். இந்திய ஜனநாயகத்தை ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பலிடமிருந்து காப்பாற்ற வேண்டுமென்றால் தேர்தல் சீர்திருத்தம் உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும். தேர்தல் சீர்திருத்தம் அவசியம் என்பதை சொல்லி இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய கட்சியை சார்ந்த தலைவர்கள் தேர்தல் ஆணையத்தை அவசரமாக சந்தித்திருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய தலைவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் வைத்த மிக முக்கியமான கோரிக்கைகள் என்ன, அதை தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். அவங்க முதல்ல சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கெல்லாம் தெரியும், 2023 பாராளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் மதம் அதே மாதிரி சாதி இதனுடைய அடிப்படையில் பிரச்சாரம் செய்த தலைவர்களின் மீது தேர்தல் ஆணையம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை ஒன்று வெளியானது. இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் பிளவுவாத அரசியல், வெறுப்பு அரசியல் பேசப்படுகிறது அரசியல் தலைவர்களால். அதில் முதலிடத்தில் ஒரு 3 பேருக்கு போட்டி நடந்தது. ஒன்று மோடி, ஒன்று அமித்ஷா, இன்னொன்று யோகி. இவங்க 3 பேருக்குள்ள போட்டி. யார் அதிகமான வெறுப்பு அரசியல் பேசுறது, மக்களிடத்தை பிளவுவாதத்தை உருவாக்குவதற்கு என்னென்னலாம் பேசலாம் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள போட்டி. அதில் முதலிடத்தில் மோடி வின் பண்ணார். எதில் எல்லாம் முதலிடத்தில் மோடி வர முடியல, ஆனால் இந்த விஷயத்தில் முதலிடத்தில் மோடி வந்துட்டார். 2வது இடத்துல அமித்ஷா, 3வது இடத்துல யோகி ஆதித்யநாத். அதிகமான வெறுப்பு அரசியல் பேசியவர்கள். ஆனால் இப்படி பேசியவர்களின் மீது தேர்தல் ஆணையம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு தேர்தல் ஆணையத்திட்ட சொல்கிறாங்க. அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மோடியினுடைய, அமித்ஷாவினுடைய, யோகி ஆதித்யநாதனுடைய வெறுப்பு அரசியலை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மோடியும் அமித்ஷாவும் யோகியும் எந்த காலகட்டங்களில் வெறுப்பு அரசியல் அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னா, தேர்தல் காலங்களில் அதிகமாக பேசுகிறார்கள். இதையெல்லாம் அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க. 2வது மிக முக்கியமான விஷயம் எப்படின்னா, தேர்தல் முடிந்த உடனேயே எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறத உடனடியாக தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் பதிவு செய்யணும். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹரியானா, மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுமே முதல்ல ஒன்று போடுறாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய சைட்டில், 65%, 70% அப்படின்னு. ஒரு 2 மணி நேரத்தில் அது 5% அதிகமாகுது. அடுத்த நாள் காலையில் அது 6% மாறுது. இது மாதிரி எந்த காலகட்டத்திலும் நடந்ததில்லை. அதெல்லாம் தவிர்க்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். 3வதாக அவங்க வைக்கிறது எப்படின்னா, 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கியது அப்படிங்கிறது 36% வாக்குகள். 36% வாக்குகள் வாங்கிய பாஜக பெற்ற இடங்கள் அப்படிங்கிறது 240 இடங்கள். இதே போல் பல மாநிலங்களில் வாக்குகளுக்கும் பெற்ற இடங்களுக்கும் இடையே மிகப்பெரிய முரண்பாடுகள் இருந்தது. அதாவது குறைவான வாக்கு சதவீதத்தை பெற்றவர்கள் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதிகமான வாக்கு சதவீதத்தை வாங்கும்போது குறைவான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த மாதிரியான மிகப்பெரிய முரண்பாடுகள் வந்திருக்கிறது. கூடுதலாக என்ன சொல்கிறார்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்னன்னா, விகிதாச்சார முறையில் கூடுதலான இடங்களை நிரப்ப வேண்டும். அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும், எல்லா கட்சிக்கும் வாக்குகள் இருக்கிறது இல்லையா, இந்த கட்சிக்கு வாங்கிய வாக்குகளுடைய அடிப்படையில் இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். பாராளுமன்றத்திலானாலும் சட்டமன்றத்திலானாலும் இதற்கு தகுந்தவாறு இடங்களை ஒதுக்குவதற்கான சீர்திருத்தம் அவசியம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை அப்படிங்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல். இது ஆர்எஸ்எஸ்னுடைய 100 வருட கனவு. இது எதற்காக கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல பதிவுகளில் பல பேர் பேசியிருக்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது இந்திய ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு அதை சீர்குலைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய முயற்சி. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அடுத்ததாக அவர்கள் சொல்வது, 2024 மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களில் 93% பேரும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தேர்தலுக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணலாம், ஒவ்வொரு அரசியல் பிரதிநிதிகளும் அரசியல் போட்டியிடக்கூடியவங்களாம் எவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட நிர்ணயம் செய்ய வேணும். ஒரு உச்சவரம்பு நிர்ணயிக்கணும். இவ்வளவு தான் ஒவ்வொருத்தரும் செலவு பண்ணலாம், அதுக்கு மேலே செலவு பண்ணால் அவங்க மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவங்க தேர்தலிலே போட்டியிட முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். கூடுதலாக அடுத்தது என்னென்னா, நமக்கு எல்லாருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு இன்றைக்கு சந்தேகம், தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளின் மீது சந்தேகம் இருப்பதைப் போல வாக்கு எந்திரங்களின் மீது, அதனுடைய செயல்பாடுகளின் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையின்மை ஏற்படுகிறது. அதற்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாக்காளரின் தேர்வு முதலில் கட்டுப்பாட்டு அலகில் பதிவாகி பின்னர் விவிபேட்டிற்கு அனுப்பப்படும் வகையில் மாற்றி அமைக்க வேண்டும் என்றும், ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மின்னணு பதிவுகளை விவிபேட் சீட்டுகளுடன் 100% ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இது பல காலமாக முன்வைக்கக்கூடிய கோரிக்கை.
இல்லையா? இதுக்கு கால அளவு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் பல்ட்டி அடிச்சிட்டு இருக்கு. விவிபேட்டில் பதிவான வாக்குகளும் வாக்கு எந்திரங்களில் பதிவான வாக்குகளும் 100% முழுமையாக எண்ணப்பட்டால் போதும், எண்ணப்பட வேண்டும். நாங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு இந்திய மக்கள் சொல்கிறாங்க. இப்போ இதை இவர்கள் இப்போது வலியுறுத்தி இருக்கிறார்கள். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை அளித்தார்கள். என்ன தீர்ப்பு? தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதில் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி, ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஆளக்கூடிய பிரதமர், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யணும் அப்படின்னு. உடனடியாக பயந்து போன ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பாராளுமன்றம் வழியாக இதை ஒரு மாற்றி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இல்லை பிரதமர் ஒரு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு சபாநாயகர் இல்லாமல் இருந்தால் அவங்க கட்சியை சார்ந்த ஒருத்தர் எதிர்க்கட்சி தலைவர், இப்படின்னா சுலபமாக எந்த கட்சி ஆளுதோ அவங்களே தேர்தல் ஆணையரை நியமிச்சிருவாங்க இல்லையா? இப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இது தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் ஒருத்தரை கொண்டு வர்றதில் ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும், ஒருதலைபட்சமாக இருக்கக்கூடும். அதனால் அதை உடனடியாக நீங்கள் அதில் தலையிட வேண்டும். இப்படிங்கிற மிக முக்கியமான கோரிக்கைகளை எல்லாம் இந்த கட்சியினுடைய தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கட்சியினுடைய பேர் என்ன தெரியுமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பொதுச் செயலாளராக சமீபத்தில் தேர்வு செய்யப்பட்ட MA பேபி அவர்களுடைய தலைமையிலான முக்கியமான தலைவர்கள் இணைந்துதான் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து இந்திய ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கு தேர்தல் சீர்திருத்தம் அவசியம், அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கூடுதலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் கட்சிகளுடான ஆலோசனைகள், சந்திப்புகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கும் அரசியல் கட்சியினுடைய மிக முக்கியமான நபர்களுக்கும் இடையில் அடிக்கடி ஆலோசனைகளும் கூட்டமும் நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இப்போ நமக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ பெரிய சந்தேகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவுடைய தேர்தல் ஆணையமும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தலும் அப்படிங்கிறது. குறிப்பாக 2014 பிறகு இருக்கா இல்லையா? இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடின் மீது முழு திருப்தின்னு எத்தனை இந்தியர்கள் சொல்லுவார்கள்? குறைவான இந்தியர்கள் கூட சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஒரு காலத்தில் வாக்கு எந்திரங்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கூப்பாடு போட்டு கொண்டிருந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் இப்போது 11 வருடங்களாக ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அதுவே நமக்கு மிகப்பெரிய சந்தேகமாகத்தான் இருக்கு. இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை சந்தித்து இவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்பது இந்திய அளவில் ஒரு மிக முக்கியமான விவாத பொருளாக மாறியிருக்கிறது. மீண்டும் சொல்ல விரும்புவது ஒன்றுதான், இந்தியாவுடைய ஜனநாயகத்தை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் தேர்தல் சீர்திருத்தம் அவசியம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.